விடியற்காலை உறக்கம் மிகவும் இனிமையாக இருந்தது. ஆனால் அந்த உறக்கம் சிறிது நேரம் கூட நீடிக்கவில்லை. என் உறக்கத்தை கெடுப்பதற்கென்றே தொலைபேசி ஒலிக்கத் தொடங்கியது. நானும் கண்களை கசக்கி தொலைபேசியை பார்க்க அதில் ரகு என்ற பெயர் வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து எனக்கு எரிச்சல் கலந்த கோபம் மட்டுமே வந்தது. காரணம், ரகு என்பவர் வேறு யாரும் அல்ல, என் கணவரின் அண்ணன்தான். நானும் கோபத்துடன் தொலைபேசியை அணைத்து வைத்துவிட்டு மீண்டும் உறங்குவதற்கு முயற்சி செய்தேன். சற்று நேரத்தில் அருகில் படுத்திருந்த கணவரின் தொலைபேசி அலறத் தொடங்கியது. நானும் அரை தூக்கத்தில் அதை கவனித்துக் கொண்டிருந்தேன். தொலைபேசியை எடுத்து பேசத் தொடங்கிய கணவர் பதட்டத்துடன் சில கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். நானும் தூக்கம் கலைந்து அவர் என்ன பேசுகிறார் என்று கவனிக்க ஆரம்பித்தேன். சிறிது நேரத்தில் என் கணவரின் முகம் மாறத் தொடங்கியது. அவரின் கண்களில் ஒரு விசித்திரமான பயம் தென்பட்டது. அது அனைத்தையும் நானும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். அவர் தொலைபேசியை வைத்தவுடன் நானும் அவரிடம் என்னவென்று விசாரிக்க, அவரோ பதட்டத்துடன், அண்ணன் அண்ணி சென்ற கார் விபத்துக்குள்ளாகிவிட்டது, நாம் உடனடியாக சென்னைக்கு புறப்பட வேண்டும் என்றார். இதை கேட்டு நானும் பதறித்தான் போனேன். கணவர் சில நிமிடங்கள் கூட நேரம் கொடுக்கவில்லை. உடனடியாக கிளம்பும்படி பறந்து கொண்டிருந்தார். நானும் வேறு வழியில்லாமல் சில நிமிடங்களில் புறப்பட்டு கணவருடன் காரில் அமர்ந்தேன். காரும் சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. நானும் சென்று கொண்டிருக்கும் பொழுதே யோசிக்கத் தொடங்கினேன். என் கணவருக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டுமே. அப்பா அம்மா சில வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டனர். கணவரின் அண்ணன் காதல் திருமணம் செய்து கொண்டவர். அதனால் கடைசி வரை அப்பா அம்மா அவரை சேர்த்து கொள்ளவே இல்லை. ஆனால் என் கணவர் மட்டும் அடிக்கடி அவரை பார்த்துவிட்டு வருவார். என் கணவருக்கு அண்ணனின் மேல் அவ்வளவு பாசம். கணவனின் அண்ணன் அதிகமாக ஏதும் படிக்கவில்லை என்றாலும் மிகவும் திறமையானவர். காதல் திருமணம் செய்து கொண்டு தனியாக சென்றவர் சில வருடங்களிலேயே அவருக்கென்று சொந்தமாக வியாபாரத்தை தொடங்கி நல்ல நிலைமைக்கும் வந்துவிட்டார். அவர்களுக்கு 2 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. கணவனின் அண்ணியும் சளைத்தவள் அல்ல. கணவருக்கு எப்படியெல்லாம் உதவ முடியுமோ அப்படியெல்லாம் அவருக்கு உறுதுணையாக நின்று அவரின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தாள். அவர்களும் சில முறை எங்களது வீட்டிற்கு வந்ததுண்டு. ஆனால் ஏனோ தெரியவில்லை, எனக்கு மட்டும் இருவரை கண்டாலே பிடிக்காது. சில முறை சண்டை வந்தது மட்டுமே மிச்சம். இதை புரிந்து கொண்ட அவர்களும் எங்கள் வீட்டிற்கு வருவதையே நிறுத்திவிட்டனர். கணவர்தான் எப்பொழுதாவது சென்று பார்த்துவிட்டு வருவார். என் கணவர் வெளிநாட்டில் பணிபுரிகிறார். வருடத்திற்கு 2 முறை விடுமுறையில் வந்துவிட்டு செல்வார். எங்களுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை எங்களுக்கு குழந்தை என்று எதுவும் இல்லை. நாங்கள் தனியாகத்தான் வசித்து வருகிறோம். இது அனைத்தையும் யோசித்துக் கொண்டே நானும் காரில் அமர்ந்திருக்க, அப்பொழுது மீண்டும் கணவரின் தொலைபேசி ஒலிக்கத் தொடங்கியது. அதை எடுத்து பேசிய கணவர் சிறிது நேரத்தில் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அழத் தொடங்கினார். நானும் பதறிப்போய் என்னவென்று விசாரிக்க, அண்ணன் அண்ணி இருவருமே இறந்து விட்டனர் என்ற துயரமான செய்தியை தெரிவித்தார். இதை கேட்டு எனக்கும் கவலையாகத்தான் இருந்தது. ஆனாலும் அதிகமாக கவலை ஏதும் இல்லை. ஏனெனில் அவர்கள் மேல் எனக்கு கோபம்தான் அதிகமாக இருந்தது. அதற்கு காரணமும் இருந்தது. அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு எனது கணவர்தான் பண உதவி செய்து கொடுத்தார். அதுவும் என்னிடம் கேட்காமல். அதனால்தான் ஆரம்பத்திலிருந்தே அவர்களிடம் எனக்கு நல்ல உறவு ஏதும் இல்லை. கணவரிடம் பணத்தை வாங்கி தொழில் செய்துவிட்டு எங்களை விட நல்ல நிலைமைக்கு வந்து விட்டார்களே என்ற பொறாமைதான் அதிகமாக இருந்தது. பிறகு நானும் கணவரும் அவர்களின் உடல் வைக்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்கு சென்று விசாரிக்க, அவர்கள் யாரென்று விசாரித்து அவர்களின் உடல்களை காண்பித்தனர். என் கணவர் அண்ணனின் உடலை கட்டிப்பிடித்து கொண்டு வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தார். நானும் வேண்டா வெறுப்பாக அவரின் அருகில் நின்று அழுது கொண்டிருந்தேன். பிறகு ஒவ்வொரு உறவினர்களாக வர உடலை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு வந்து தகனம் செய்வதற்கான ஏற்பாட்டை தொடங்கினோம். சிறிது நேரத்தில் அனைத்து சடங்குகளையும் எனது கணவர்தான் முன்னின்று இறுதி அஞ்சலி செலுத்தி அவர்களை வழி அனுப்பி வைத்தார். 2 நாட்கள் வரை அங்கேயே இருக்கும்படி ஆகிவிட்டது. அப்பொழுதெல்லாம் என் கணவரின் அண்ணன் மகளை நான் தான் கவனித்து வந்தேன். அவளின் பெயர் ஜனனி. அவள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தாள். அவளுக்கு வயது 3 தான் இருக்கும். அவளுக்கு தன் பெற்றோர் இல்லை என்பதும் அங்கு என்ன நடக்கிறது என்பதும் புரியாமல் விளையாடி கொண்டிருந்தாள். அவளை பார்த்து பார்த்து சில உறவினர்களும் அழுது கொண்டிருந்தனர். எனக்கும் அப்பொழுது அழுகையாகத்தான் வந்தது. இருந்தாலும் என்னிலிருந்த கோபம் மட்டும் குறையவே இல்லை. எதனால் அப்படி மாறிப்போனேன் என்று எனக்கே தெரியவில்லை.
பிறகு கணவரின் அண்ணியின் வீட்டிலிருந்து உறவினர்கள் குழந்தையை தங்களிடம் ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் என் கணவர் அவர்களுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார். பிறகு குழந்தையை நானே வளர்ப்பதாக அவர்களுக்கு வாக்குறுதியும் அளித்தார். அவர்களும் வேறு வழியில்லாமல் அங்கிருந்து சென்று விட்டனர். பிறகு நானும் கணவரும் குழந்தையை அழைத்து கொண்டு எங்கள் வீட்டிற்கு வந்து விட்டோம். கணவரின் அண்ணன் வீட்டையும் அவர் பார்த்து வந்த வியாபாரத்தையும் கவனித்துக் கொள்ளுமாறு அங்கிருந்த சில உறவினர்களிடம் கூறிவிட்டு கணவர் வர அவர்களும் சரி என்று சம்மதித்தனர். கணவரின் அண்ணன் மகளான ஜனனியை வளர்க்கும் பொறுப்பை கணவர் என்னிடம் கொடுத்தார். நானும் வேண்டா வெறுப்பாக கணவருக்காக சரி என்று சம்மதித்தேன். கணவர் இருக்கும் வரை அவளை நல்லபடியாகவும் பார்த்து கொண்டேன். சில நாட்கள் வரை அண்ணனின் பிரிவால் கவலையாக இருந்த கணவர் பிறகு ஜனனியை பார்த்து ஆறுதலாக தொடங்கினார். அவளுடன் எப்பொழுதும் விளையாடுவதும் அவளை வெளியில் அழைத்துச் செல்வதுமாக அவள் மேல் அவ்வளவு பாசமாக இருந்தார். ஜனனியும் சில இரவுகளில் பெற்றோர்களை நினைத்து அழத் தொடங்கி விடுவாள். அப்பொழுதெல்லாம் எனது கணவர்தான் அவளை சமாதானம் செய்து தன்னுடன் படுக்க வைத்துக் கொள்வார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு எரிச்சலாகத்தான் வரும். ஆனால் கணவர் முன் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருந்து விடுவேன். கணவரும் விடுமுறை முடிந்து மீண்டும் வெளிநாட்டிற்கு புறப்பட்டார். போகும் பொழுது கூட ஜனனியை நல்லபடியாக பார்த்துக்கொள் என்று பலமுறை கூறிவிட்டுத்தான் சென்றார். நானும் பார்த்து கொள்வதாக உறுதியளித்தேன். உண்மையில் ஜனனி மிகவும் அதிர்ஷ்டசாலிதான். அவள் எங்களின் வீட்டிற்கு வந்தவுடன் உண்மையில் சில நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பித்தது. 4 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த எனக்கு கணவர் சென்ற அந்த மாதமே கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதை கணவரிடம் தெரிவிக்க அவரும் சந்தோஷமடைந்தார். ஜனனியும் என்னை அம்மா என்று அழைக்க ஆரம்பித்தாள். ஆனால் ஏனோ தெரியவில்லை, அவள் அம்மா என்று அழைக்கும் பொழுது எனக்கு எரிச்சல் மட்டுமே உண்டானது. நானும் அவளிடம் சின்னம்மா என்று அழைக்கும்படி கூறி வந்தேன். இப்படியே மாதங்களும் உருண்டோடின. எனக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. கணவரும் உடனடியாக வெளிநாட்டில் இருந்து என்னையும் எனது குழந்தையையும் பார்க்க வந்தார். அப்பொழுதும் கூட என் குழந்தையுடன் விளையாடாமல் ஜனனியுடன் மட்டுமே நேரத்தை அதிகமாக செலவழித்துக் கொண்டிருந்தார். இது எனக்கு மேலும் எரிச்சலைத்தான் மூட்டியது. வந்த சில நாட்களில் மீண்டும் கணவர் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு ஜனனியின் மேல் இருந்த எரிச்சல் கோபமாக மாறத் தொடங்கியது. அவளை எந்த காரணமுமின்றி அடித்து துன்புறுத்த ஆரம்பித்தேன். அப்பொழுதெல்லாம் அவள் பயந்து நடுங்கிக் கொண்டே மூலையில் அமர்ந்து விடுவாள். அப்பொழுது எனக்கு மனதிற்குள் சிறிதாக சந்தோஷம் உண்டானது. வருடங்கள் உருண்டோடின. ஜனனிக்கு இப்பொழுது 10 வயதாகியது. எனது மகனுக்கும் 6 வயதை தொட்டது. இந்த 6-7 வருடங்களில் நிறைய மாற்றங்கள் ஆகியிருந்தது. எங்களிடமும் கொஞ்சம் பணமும் சேர்ந்திருந்தது. கணவரும் வெளிநாட்டிலேயே சொந்தமாக வியாபாரத்தையும் தொடங்கியிருந்தார். கணவர் விடுமுறைக்கு வரும்பொழுதெல்லாம் ஜனனியை நல்லபடியாக பார்த்து கொள்வதைப் போல காண்பித்து கொண்டேன். ஆனால் அவர் சென்ற பிறகுதான் உண்மையான குணம் வெளியே வர ஆரம்பிக்கும். ஏனோ தெரியவில்லை, ஜனனியின் மேல் இருந்த கோபம் மட்டும் இன்னும் தீரவே இல்லை. ஏதுமறியா பிஞ்சு குழந்தை என்று கூட பாராமல் சில சமயம் அடித்ததும் உண்டு. ஜனனி என் மகள் மேல் அவ்வளவு பாசமாக இருப்பாள். ஆனாலும் நான் தான் ஜனனியை என் மகனுடன் சேர விடுவதே இல்லை. உடை, உணவு அனைத்திலும் அவளிடம் கொடுமை மட்டுமே செய்து வந்தேன். ஆனாலும் அவள் என்னை பற்றி வெளியில் எங்குமே கூறியது கிடையாது. எனது கணவரிடமும் கூட என்னை பற்றி ஒரு வார்த்தை கூறியது கிடையாது. அவள் கூறாததை நினைத்து எனக்குத்தான் தைரியம் அதிகமானது. ஒரு நாள் எனது பக்கத்து வீட்டின் பாட்டி வீட்டிற்கு வந்தார். அந்த நேரத்தில் நானும் வேலை விஷயமாக வெளியில் சென்று இருந்தேன். அப்பொழுது ஜனனி மட்டுமே வீட்டில் இருந்தாள். நான் ஜனனியிடம் நடந்து கொள்ளும் விதம் அரசல் புரசலாக அங்கிருக்கும் சில வீட்டார்களுக்கும் தெரியும். ஒரு வகையில் அந்த பாட்டி எனது கணவரின் நெருங்கிய சொந்தக்காரர் தான். எப்பொழுது வந்தாலும் என் கணவர் அவருடன் பாசமாக விசாரிப்பார். பாட்டியும் என் கணவர் மேல் அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். நானும் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு வர அங்கே ஜனனியும் பாட்டியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அதை பார்த்து எனக்கு சிறிதாக பதற்றம் உண்டானது. எங்கே நான் ஜனனியிடம் நடந்து கொள்ளும் விதத்தை அவள் அந்த பாட்டியிடம் கூறி விடுவாளோ என்று. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நானும் பாட்டியிடம் நலம் விசாரித்தேன். ஆனால் பாட்டியோ என்னிடம் எதுவுமே பேசவில்லை. போகும்பொழுது மட்டும் பிள்ளையை நன்றாக பார்த்துக்கொள், அவளும் உன் மகளைப் போலத்தான் என்ற வார்த்தையை கூறிவிட்டு சென்றார். அதை கேட்டு நானும் பதற்றம் அடைந்தேன். ஜனனிதான் அனைத்து விஷயங்களையும் கூறிவிட்டாளோ என்று நினைத்து அவள் மேல் கோபமாகத்தான் வந்தது. பாட்டி சென்ற பிறகு அவரிடம் என்ன கூறினாய் என்று ஜனனியை அடிக்க ஆரம்பித்தேன். என் கோபம் அதோடு முடியவில்லை.
அவளை இழுத்துச் சென்று ஒரு அறையில் பூட்டி வைத்தேன். அவள் பயமாக உள்ளது என்று கதறிக் கொண்டிருந்தாள். ஆனால் நான் எதையும் கேட்கவில்லை. அன்று முழுவதும் அவளுக்கு உணவு கூட கொடுக்காமல் பூட்டித்தான் வைத்திருந்தேன். எனது மகன் கூட விபரம் தெரியாமல் அக்கா அக்கா என்று அழுது கொண்டிருந்தான். ஆனால் எனக்குத்தான் ஏனோ தெரியவில்லை, ஜனனியின் மேல் எந்த இரக்கமும் உண்டாகவில்லை. மறுநாள் காலை விடியும் பொழுது அப்பொழுது வரை ஜனனி அறையில்தான் பூட்டப்பட்டிருந்தாள். நானும் மெதுவாக எழுந்து வர சரியாக பக்கத்து வீட்டு பாட்டியும் உள்ளே நுழைந்தார். அவரும் ஜனனியை பார்க்க வேண்டும் என்று யதார்த்தமாக கூற நானும் பதறிப்போனேன். பின்பு ஜனனியும் அழுது கொண்டே கதவை தட்டி கொண்டிருந்தாள். அதை பார்த்த பாட்டியும் பதறிப்போனாள். உடனடியாக திறக்கும்படி கூச்சலிட ஆரம்பிக்க நானும் வேறு வழியில்லாமல் கதவை திறக்க உள்ளே இருந்த ஜனனி பயத்துடன் அழுது கொண்டே வெளியில் வந்து மயக்கத்துடன் சரிந்து விழுந்தாள். இதை பார்த்த பாட்டி பதட்டமடைந்து கூச்சலிட அவரின் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள சில பெண்மணிகளும் கூடிவிட்டனர். ஜனனியின் முகத்தில் தண்ணீர் தெளித்து அவளை மயக்கம் தெளிய வைத்தனர். பின்பு அவளிடம் விசாரிக்க அவள் அனைத்து உண்மைகளையும் கூறினாள். இதை கேட்டு பாட்டியும் அங்கிருந்த சில பெண்மணிகளும் இந்த சிறு பிள்ளையிடம் இப்படி நடந்து கொள்கிறாயே என மோசமான வார்த்தைகளால் திட்டத் தொடங்கினர். ஒரு கட்டத்தில் பாட்டியும் இனிமேல் ஜனனியை நான் பார்த்து கொள்கிறேன் என கூறி அவருடன் அழைத்துச் சென்றார். என்மேல் பயத்தில் இருந்த ஜனனியும் அவருடன் சென்று விட்டாள். எனக்கு அனைவரின் முன்னால் உண்மையை சொல்லி அவமானப்படுத்தி விட்டாளே என்று ஜனனியின் மேல்தான் கோபம் அதிகமாக இருந்தது. எனக்கு ஒருபுறம் பயமாகவும் இருந்தது. கணவர் ஜனனியை பற்றி விசாரித்தால் என்ன கூறுவது என்று. நானும் அவரிடம் என்ன சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். மறுநாள் மோசமாக மழை பெய்ய தொடங்கியது. நானும் மாடியில் காய வைத்த துணிமணிகளை எடுப்பதற்காக வேகமாக ஓடிச் சென்று துணிகளை எடுத்து கொண்டிருந்தேன். என் பின்னாலேயே என் மகனும் வந்திருந்தான். ஆனால் அதை நான் சுத்தமாக கவனிக்கவே இல்லை. நானும் துணிகளை எடுத்து அவசரமாக திரும்பி படிகளில் இறங்க ஆரம்பித்தேன். எதேச்சையாக என் கால்கள் மகனின் மேல் பட என் மகன் படியிலிருந்து உருண்டு விழ ஆரம்பித்தான். உருண்டு விழுந்ததில் அவனுக்கு பயங்கரமாக சில இடங்களில் காயம் ஏற்பட்டது. நானும் பதறிப்போய் கூச்சலிட ஆரம்பித்தேன். எனது சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து என் மகனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவனுக்கு தீவிர சிகிச்சை ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனாலும் மருத்துவர்கள் இப்பொழுது எதுவும் கூற முடியாது என்று கைவிரித்தனர். இந்த தகவல் எனது கணவருக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவரும் பதறிப்போய் சில மணி நேரங்களிலேயே வந்துவிட்டார். என் மகனுக்கும் 2 நாட்கள் வரை தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவனின் உடல் நலத்தில் எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை. பிறகு 3வது நாள் மருத்துவர் எங்களிடம், உங்களின் மகனின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் அவனது தலையின் பின்புறத்தில் பலமாக காயம் ஏற்பட்டுள்ளது. அது போக போக சரியாகிவிடும். அவனை நல்லபடியாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார். இதை கேட்டு நான் அங்கேயே உடைந்து அழத் தொடங்கினேன். என் கணவரும் என்னைப் போலவே அழுது கொண்டிருந்தார். பிறகு சில நாட்கள் கழித்து என் மகனையும் வீட்டிற்கு அழைத்து வந்தோம். ஆனால் அவன் முன்பு போல சுறுசுறுப்பாக இல்லை. எப்பொழுதும் எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதைப் போலவே அமர்ந்திருப்பான். இது எனக்கு இன்னும் மனவேதனையை அளித்தது. என் மகனை பார்ப்பதற்காக அக்கம் பக்கத்தினர் அனைவரும் வீட்டிற்கு வந்துவிட்டு செல்வர். ஆனால் அவர்களின் முகத்தில் எந்த கவலையும் இருக்காது. நான் அருகில் அமர்ந்திருக்கும் பொழுதே ஜனனிக்கு செய்த பாவம்தான் இவளது மகனுக்கு சென்றுள்ளது என்று எனக்கு கேட்கும்படியே கூறுவர். அப்பொழுதெல்லாம் எனக்கு அழுகையாகத்தான் வரும். எனக்கும் அப்பொழுதுதான் புரியவும் ஆரம்பித்தது, நான் ஜனனிக்கு எவ்வளவு கொடுமைகளை செய்துள்ளேன் என்று. ஒரு நாள் என் கணவரிடம் அந்த பாட்டியும் ஜனனிக்கு அன்று என்ன நடந்தது என்ற உண்மையையும் கூறிவிட்டார். போதாததற்கு பக்கத்து வீட்டுக்காரர்களும் ஆரம்பத்திலிருந்து நான் ஜனனிக்கு செய்த கொடுமைகளை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூறிவிட்டனர். என் கணவரும் கோபப்பட்டு என்னிடம் இதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். நானும் எனக்கு அவளை பார்த்தாலே கோபமாக வந்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுது அதை போல எதுவுமே இல்லை என்று உண்மையை கூறினேன். ஆனாலும் அவர் என்னிடம் கோபப்பட்டார். என் கணவரும் ஜனனியை அழைத்து கொண்டு அவளின் அம்மா பிறந்த தாத்தா பாட்டியின் வீட்டில் விட்டுவிட்டார். அவர்களும் தங்கள் பேர குழந்தையை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டனர். அது மட்டுமல்லாது ஜனனியின் அப்பாவின் பெயரில் இருந்த அனைத்து சொத்துக்களையும் மாற்றி ஜனனியின் பெயரில் எழுதி வைத்தார். ஜனனிக்கும் என்னிடமிருந்து விடுதலை கிடைத்து ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைந்தது.
கணவரும் என்னுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டார். உன்னை நம்பி ஜனனியை விட்டுச் சென்றேன். ஆனால் நீ அவளுக்கு துரோகம் செய்து நமது பிள்ளைக்குத்தான் பாவத்தை சேர்த்து விட்டாய் என அடிக்கடி கூறிக்கொண்டிருந்தார். அவர் கூறும்பொழுதெல்லாம் எனக்கு அழுகையாகவும் குற்ற உணர்ச்சியும் தான் அதிகமாக வரும். சில நாட்களிலேயே கணவரும் வெளிநாடு சென்று விட்டார். அதன் பிறகு அவர் என்னுடன் பேசுவதற்கு முயற்சி செய்யவே இல்லை. மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் பணத்தை அனுப்பி வைப்பார். என் மகனை பற்றி பக்கத்து வீட்டு பாட்டியிடம் அடிக்கடி கேட்டு தெரிந்து கொள்வார். மற்றபடி அவர் என்னிடம் பேசியதே இல்லை. நானும் எனது மகனை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒருவேளை நான் ஜனனிக்கு செய்த பாவத்திற்குத்தான் எனது குழந்தைக்கு இப்படி ஆகிவிட்டதோ என்ற எண்ணம் அடிக்கடி வர ஆரம்பித்தது. அதுவே எனக்கு கிடைத்த பெரும் தண்டனையாகவும் நினைத்தேன். எனது மகன் சீக்கிரமே குணமடைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்துக் கொண்டேன். நானும் முன்பு போல இப்பொழுது இல்லை. ஜனனியை பார்த்து அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அதிகமாக இருந்தது. அவளுக்கு நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டேன் என்று நானும் புரிந்து கொண்டேன். படிப்படியாக எனது மகனின் உடல்நிலையும் முன்னேற்றம் அடைந்தது. அவனும் 2 வருடங்கள் கழித்து முன்பு போலவே முழுமையாக குணமடைந்து விளையாடத் தொடங்கினான். அவனும் அடிக்கடி ஜனனி அக்காவை விசாரித்துக் கொண்டிருப்பான். அப்பொழுது எல்லாம் எனக்கு அழுகை மட்டுமே வரும். என் கணவர் என்னுடன் பேசுவதை நிறுத்திவிட்டார். 2 வருடங்களாக அவர் என்னை காணவும் வரவில்லை. எப்பொழுதாவது பாட்டியிடம் சொல்லி தொலைபேசியில் என் மகனுடன் மட்டும் பேசிக் கொண்டிருப்பார். நானும் பலமுறை அவரிடம் பேசுவதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் அவர் என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. 5 வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் கணவரும் வீட்டிற்கு வந்தார். அப்பொழுதும் மகனையும் பக்கத்திலிருந்த பாட்டியையும் விசாரித்துவிட்டு ஜனனியை சென்று பார்த்துவிட்டு அப்படியே வெளிநாட்டிற்கு சென்று விட்டார். போகும்பொழுது கூட என்னிடம் நீ செய்த துரோகத்திற்கு உன்னை என்னால் மன்னிக்கவே முடியாது என்று கூறிவிட்டுத்தான் சென்றார். நானும் அவரின் பக்கம் நியாயம் இருப்பதை புரிந்து கொண்டேன். ஆனால் இவ்வளவு காலங்கள் அவர் என்னுடன் பேசாமல் இருப்பதுதான் எனக்கு கவலையாக இருந்தது. நானும் கடவுளிடம் கணவனின் மனம் மாற வேண்டும் என்று தினமும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி.